ஏ என்பவர் தனியே 1/2 பகுதி வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் தனியே 3/5 பகுதி வேலையை 9 நாட்களில் செய்து முடிப்பார். சி என்பவர் 2/3 பகுதி வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் மூவரும் ஒன்றாக இணைந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஏ 1/2 பகுதி வேலையை 5 நாள்ல முடிப்பார் அப்படிங்கிறாங்க. அப்ப ஏ முழு வேலையை முடிக்கிறதுக்கு ஏ = முழு வேலையை முடிக்கிறதுக்கு இங்க எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 5 இன்ட்டு இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா 2/1. ஸோ 5 × 2 10. ஏ முழு வேலையை முடிக்க 10 நாள் ஆகும். ஸோ அதே மாதிரி பி முழு வேலையை முடிக்கிறதுக்கு இங்க 9 இருக்கு. 9 இன்ட்டு இங்க 3/5 ரிவர்ஸ் எழுதுனா 5/3. ஸோ 9 3ஆல் கேன்சல் பண்ணா 3. 3 × 5 = 15. பி முழு வேலையை முடிக்கிறதுக்கு 15 நாள் ஆகும். அதே மாதிரி சி பார்த்தோம்னா சிக்கு இங்க எத்தனை நாள் சொல்லியிருக்காங்க? 8 இன்ட்டு ஸோ இங்க 2/3 அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா 3/2. 8 2ஆல் கேன்சல் பண்ணா 4. 4 12. சி முழு வேலையை முடிக்க 12 நாள் ஆகும். மூவரும் ஒன்றாக இணைந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. ஸோ ஏ பார்த்தோம்னா இங்க 10 நாள், அதே மாதிரி பி 15 நாள், சி 12 நாள். இந்த 3 வேலைக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 60. 10 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 6 டைம். 15 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 4 டைம். 12 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும்? 5 டைம். ஏ பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 6 வேலை செய்யறாரு, பி ஒரு நாளைக்கு 4 வேலை செய்யறாரு, சி ஒரு நாளைக்கு 5 வேலை செய்யறாரு. மொத்தமா ஆட் பண்ணா 15 வேலை. 3 பேர் சேர்ந்து 15 வேலை செய்யறாங்க. மொத்த வேலை பார்த்தோம்னா 60 வேலை. அப்ப 60/15 அப்படியே கேன்சல் பண்ணா 4 நாளையில மூவரும் ஒன்றாக இணைந்து 4 நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.